குட் மார்னிங். குட் மார்னிங். டாடா. டாடா. மம்மி டாடா. இந்த கண்ணு. என்னங்க அசோக் சர்க்கஸ் பார்க்கணும் உயிரை வாங்க. சாயந்தரம் போலாமா? சாயந்தரமா போலாம். அம்மா இன்னும் அப்பாவை காணும்மா. இப்போ வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சர்க்கஸ் முடிஞ்சிடும். இல்லப்பா இப்ப வந்துருவாரு. வந்துட்டு எல்லாம் ரெடியா? இதோ சட்டையை மாத்திட்டு வந்தாங்க. இப்ப மணி என்ன? 7 இருக்கு. 6 மணிக்கு சர்க்கஸ். இப்ப போறதுன்னா தெருக்கூத்தா கலாகாரமா நடக்கும். அங்க போய் இப்படி உட்கார்ந்துட்டு வரலாம். சாரி டால். இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? வர முடியலன்னா ஒரு போனாவது பண்ணிருக்கணும். போன என்ன தோல்ல தொங்க விட்டுட்டு போற போன் பண்றதுக்கு உனக்கு சர்க்கஸ் பெருசு, எனக்கு உத்தியோகம் பெருசு. அப்படின்னா வர முடியாதுன்னு காலையே சொல்லிருக்கணும். காலையில வர முடியும்னு தோணிச்சு சொன்னேன். இப்ப வர முடியல என்ன பண்றது? உங்களை நம்பந்து என் முட்டாள்தான் வந்துச்சுட்டேன். எங்கேயாவது காட்டுல ஒரு குடிசை போட்டு கொடுங்க. நானும் என் பிள்ளை அங்கேயே போயிருந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளியே திரும்ப போகணும்னு நினைச்சீங்கன்னா உன் ஆயுசுல நீ வெளியே போக முடியாது. ஒரு போலீஸ்காரனை நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நானும் என் பிள்ளையும் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யாரும் வந்துக்கிறேன். சரி சாப்பிடுவாங்க. இந்த மூஞ்சி ஊழல் தூக்கிட்டு சாப்பாடு போடுவேன். இந்த புல்டாக் மூஞ்ச பார்த்துட்டே நான் சாப்பிடறதுக்கு சொல்லணும் இல்லையா? உன் சாப்பாடு வேணா மண்ணாக்கு வேணா. சாப்பிடுவாங்க. நீ போய் சாப்பிடு. எனக்கும் சாப்பாடு வேண்டாம். புள்ள ஏமாந்துட்டானு தான் நான் கோச்சுட்டேன். பாவம் உங்களுக்கும் எவ்வளவோ வேலை. வேளா வேலைக்கு சாப்பிடுறது கூட இல்லை. ராத்திரி இன்னும் தண்ணி ஊத்துற. என்ன முதுகுல கட்டி சாப்பிட்டுட்டு காமிச்சிருந்தானே? காட்டினேன். ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. போட்டுக்கிறது கையட்டல. நடுவு முதுகுல இருக்கு. மருந்துங்க அங்க இருக்கு. உட்கார்ந்து ரவுக்கு மேல பூசுவாங்க. சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அசோக் நிறைய காஃபி குடிச்சிட்டு தூங்கிட்டான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? காலையில தான் எழுந்திருப்பான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? காலையில தான் எழுந்திருப்பான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? அசோக், அசோக், குளிக்கிறியா? கூப்பிட்டியா? நான் ஏதாவது கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது நீ, அதனால தான் நான் இங்க. நீங்க என்ன ஆபீஸ் போறியா? ஆபீஸ்க்கு முதல்ல போல, நிறைய டைம் இருக்கு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம்.
இந்த முதுகுல கட்டி இருந்ததே நீ தேய்ச்சினாக்க நகங்கம் பட்டு செப்டிக் ஆயிடுச்சுன்னா நான் தேய்ச்சி எல்லாம் சரியா போச்சு. என் மோதிரம் இங்க இருக்கா பாரு. இல்லையே. கடிகாரம் இங்க இருக்கா பாரு. காணோம். நவரு நீ நானே பார்த்து. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இனிமே தான் குளிக்க போறேன். புதுசா கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி போய் வேலையை பாருங்க. அசடு வழி இது. இது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி காது விழுந்துருச்சு. இல்ல இந்த காதுல தோடு இல்ல, தோடுல திருகாணி இல்ல, அது விழுந்துருச்சு. அதை நான் தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எதை மூச்சு வந்து போயிட்டு இருக்குது. நீ மட்டும்தான் மிலிட்டரியில இருக்கிறதா நினைக்காத. நானும் மிலிட்டரியில தான் இருக்கிறேன். 24 மணி நேரம் இங்க சண்டை தான். என் கதை முடிஞ்ச கதை. நீ எப்படி இருக்கா? கண்டிப்பா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. ஆமா, லட்சுமி எங்க? இது உள்ள இருக்க கூப்பிடுறேன். நீ உட்காரு. இப்ப லட்சுமி கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். இவளை கூப்பிட்டா வம்பு. லட்சுமி லட்சுமி என்னதான் ஊர்ல இருந்து அண்ணன் இருக்காரு. நமஸ்காரம். கும்பிடலாம் கும்பிடலாம். என்னடா அது கொஞ்சம் கூட அண்ணன்கிட்ட மரியாதை இல்லாம அடாபடாங்கிற. உன்னை பார்த்து இவ கும்பிடான்னு. லட்சுமி பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எப்படி கேட்கிறேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு வாசல்லையே காத்துக்கிட்டு கோலம் கூட போட்டு வச்சிருக்காரு. நீங்க குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நம்ம பாத்ரூம் இல்லையா? அதுக்குதான் கதவு போட்டாச்சே. ஆமா 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 ஆமா. இல்ல வேண்டாம். என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைண்ணே. அது இந்த கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஒரு வியாதி டெவலப் ஆயிடுச்சு. முதல்ல டாக்டர் பாடுறா. பைத்தியக்கார மாதிரி பேசுறியே. அவருக்கு வந்துருச்சுன்னா யாரு கூப்பிட்டது? இங்கடா வர்க்கமா தெரியுது, வாங்க. சௌக்கியமாமா? இருக்க. என்ன சாப்பிடுறேன்? இல்லப்பா, நான் என்ன சாப்பிட்டே வந்துட்டேன். ஆமா, இன்னும் இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? பார்த்து சொல்றேன். நான் இங்க ஒரு 4-5 நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போய் அங்கிருந்து அப்படியே டெல்லி போலான்னு இருக்கேம்மா. உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன அது ஒரே எகன மகனையா இருக்கு? நான் தான் சொன்னேன் போராட்டம். குப்பை எங்க வச்சிருக்க? ஏன் சுற்றுலாண்ணா? சுட்டுக்கலாம். இப்படியே பரப்படு. வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஹோட்டலுக்கு கூட்டு போய் எலும்பு துகளமா ஏதாவது வாங்கி கூட. வாங்கி தரேன். முதல்ல நான் குளிச்சிடுறேன். என்ன இங்கே குளிக்க போற? ரயிலே குளிச்சுட்டு வந்துட கூடாதா? ஏண்டா குளிச்சா கூட சண்டைக்கு வருவா? பாத்ரூம் கதவு இல்லைண்ணே. மிலிட்டரியில் எனக்கு அதெல்லாம் பழக்கம் தான். வா. சரி விடு. உங்க பாக்கத்துக்கு சதுர்வேதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. சதுர்வேதியா? உங்க கூட படித்த செய்தனா? ஆமா ஆமா, வர சொல்ல அவனை. வேணாம் வேணாம், நானே போய் கூப்பிடுறேன். நீ அம்மா கிட்ட சொல்லி அவனுக்கு காஃபி கொண்டாடு. வேணாம்பா, அவனுக்கு காஃபி பிடிக்காது. பிளாக் டீ வித் லைம் கொண்டாடு. சரி, ஓகே. இன்ட்ரெஸ்டிங். சொல். My dear Sadhurvedi, how are you? I'm fine. Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சந்தோஷ்? மிஸ்டர் சந்தோஷ் பிளடி ஃபூல், வழக்கப்படி டேன்னு கூப்பிடுறான். நான் மிலிட்டரிக்காரன் தெரியுமா? நான் போலீஸ்காரன்டா. சதுரதி,
என்ன பேசுறதுன்னே தெரியல. பாதி கிழவன் ஆயிட்டே. எங்க இருக்கு? அதான் சொன்ன மிலிட்டரிக்காரன்னு ஆர்மியில இருக்கேன். நீ படிக்கும் போது NCC ட்ரெஸ் மடிச்சு தலைவாணி கடியில வச்சுக்குவிய. அப்பவே நினைச்சா நீ பட்டாளத்தானா வேண்டாம். எப்ப வந்து எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன்? நேத்தான் லீவ்ல வந்தேன். தம்பி வீட்டுல தங்கியிருக்கேன். எனக்கு தெரியாம யாரா அவனுக்கு தம்பிங்க? அதான் ஒரு சின்ன மாமனார் கிளார்க்கா இருக்கான நீலகண்டன் ஒருத்தன். அவன் தான் என் தம்பி. நீலகண்டன் நம்மளு? அவன் தம்பியா? ஆனா பாரு, உனக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. அவன் எங்க அப்பா மாதிரி. ஓ, உங்க அப்பாவும் ஆன மாதிரி தான் இருப்பாரோ? ரொம்ப பரிதாபம் தான். ஆமா, சம்சார சௌக்கியமா? எத்தனை குட்டி போட்டிருக்க? சாரி சந்தோஷ், என் ஒய்ஃப் இறந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன சொல்ற? ஒரு வகையில நான் இப்போ ஒரு அனாதை. சேச்சி, அப்படிலாம் சொல்லாது. ஏன்டா அப்படி பாக்குறேன்? சந்தோஷ், உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதுல நியாயம் இருக்கு. நோனோ, நான் ஒண்ணு தப்பா சொல்றதா நினைக்காத. சந்திரவேதி, இன்னைக்கு என்னுடைய உத்தியோகம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சொசைட்டில எனக்கு இருக்கிற மரியாதை, இதையெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இருக்காது. ஆனா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு ஆச்சரிய புரியுதான். சந்தோஷ், உன் கடந்த காலத்தை பத்தி நான் தப்பாவோ கேவலமாவோ நினைக்கிறேன். அன்னைக்கு நிலைமையில் நீ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் சதுர்வேதி, என் இதயத்தில் ஒரு ஆறாத புண் இருந்துகிட்டே இருக்கு. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் என்னுடைய கடந்த கால நினைவுகள் என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இங்க வந்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமா பேசாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா, என்னுடைய மகனுக்கு அந்த நிலைமை வரவே வராது. பை, இப்போ உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண். இதான் என்னுடைய ஒரே பொண்டாட்டி கோகிலா. அம்மா, இவன் பேர் சதுர்வேதி. சின்ன பிள்ளையில இருந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், கிளாஸ்மேட்ஸ். உனக்கு பிடித்தமான பிளாக் டீ வித் லைம். சந்தோஷ், அதெல்லாம் இன்னும் நீ மறக்கறியா? நான் தான் எதையுமே மறக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அம்மா, இந்த பையன் போன் சொன்னாலும் போக மாட்டான், சாப்பிட்டுட்டு தான் போவான். அதனால சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ. வெஜிடேரியன். தேங்க்யூ வெரி மச். ஊருக்கு போன லெட்டர் போடு. சமந்தா, சமந்தா, சாப்பிட்ட உடனே டைனிங் டேபிள கிளீன் பண்ண எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்படியா போட்டு வைக்கிறது? மன்னிச்சுங்கம்மா, மன்னிச்சுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியல. இன்னொரு தடவை இப்படி நடந்தது, அடுத்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுவேன்.